இது வந்து இதுக்கே வந்து நிறைய உடுப்பு கடை இதுக்கு இருக்கிற ஃபுல்லாக வந்து நிறைய உடுப்பு கடைகள் தான் இருக்குது. நாங்கள் அதுகளையும் பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரின்ட்டு. என்ன இதுக்கு பைக் ஓடுறதான் சரியான கஷ்டம் என்ன. இங்கால பார்த்தோம்னா இசாராவில் வந்து நிறைய ஆக்கள் இருக்கச்சிருக்கோம். ஆக்கள் நிறைய இது நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இங்கால வந்து உடுப்பு கடை குறைவு. நல்லா பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நாங்கள் மிச்சம். கடைக்குள்ளே வந்து நல்ல மோது ஆக்கள் பாருங்க, நிறைய ஆக்கள் நிற்கணும் உள்ள. சனம் வண்டி பாருங்க, இதில் போட்டு காட்டுறேன். ஒக்கச்சக்கமாக நிற்கணும் சனம் உள்ள. சாமான்களும் வந்து இருக்குது. நிறைய உடுப்புகள் மட்டும் இல்லை, ஃபேன்சி சாமான்களும் இருக்குது. நாங்கள் பாருங்க நேரங்கால தோடுகள் செயின்கள் அண்ட் எல்லாம் இருக்குது. அனைத்து வணக்கம். நாங்கள் இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம்டா யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து இன்றைக்கி வந்து 13ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணி பிறகு வந்து 8 சொச்சத்தில் வந்து புது வருஷம் பிறக்குது. அதாவது வந்து சித்திரை புத்தாண்டு ஆரம்பிக்குது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி ஃபுல்லாக வந்து சித்திரை வருஷம். அப்போ வந்து மக்கள் வந்து இப்போ உடுப்புகள் வாங்குறது அதில் வந்து மும்முரமாக இருப்பினோம். உடுப்புகள் வேறு சில பொருட்கள் எல்லாம் வாங்குறதுல மும்முரமாக இருப்பினோம். அப்போ இந்த நேரத்தில் டவுன் எப்படி இருக்குது, யாழ்ப்பாண டவுன் வந்து எப்படி இருக்கிறது சுற்றி பார்த்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் போய் வந்து உடுப்பு கடையில் இருக்கிற இடங்கள் மற்ற கூட புது கடையெல்லாம் போட்டிருக்கணும், இந்த பேமெண்ட் கடையெல்லாம் போட்டிருக்கணும், அதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, மட்டும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் காணொலிக்க போவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்றால் கருவாடு கடை சந்தியில் வந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த கருவாடு கடை சந்தியில் என்ன செய்ய போகிறோம்னா நேராக போக போகிறோம். நேராக போய் இந்த முட்டாசு சந்தி அந்த இதுக்கு போக போகிறோம். நேராக போய் நாங்கள் இந்த ஒன் வேக்கை திரும்ப போகிறோம். ஏன்னா அந்த ஒன் வேக்கை வந்து நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. அந்த உடுப்பு கடைகளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் பார்த்துக்கொள்ள போகிறோம். உடுப்புகள் இந்த சரியான ஆக்கள் இப்போ நடமாட்டம் கூட வளமைன்னு பார்க்க ஆக்கள் நடமாட்டம் கூட. இப்போ ஏன்னா பண்டிகை டைம் இருந்தானே உடுப்புகள் வாங்க வாகனங்கள் வந்து நிறைய கூடவாக இருக்குது. நார்மலாகவே யாழ்ப்பாணத்துக்கு நடமாட்டம் கூட தான் என்றாலும் இப்போ பண்டிகை டைம் இன்னும் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கில் எல்லாம் நிப்பாடி விட்டுருக்கணும். இதை வந்து ஆக்கள் வந்து கூட இருக்கே இல்லை, எல்லாம் நிப்பாடி போட்டு அங்கே உடுப்புகள் வாங்க கொள்ளாண்டு போயிட்டோம். இது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த லேனுக்கு திருப்ப போகிறோம். இந்த லேனுக்கு அப்படியே திருப்பி உள்ளே போகிறோம். இது வந்து இந்த மலையான் கஃபே இருக்குன்றது தான் ஃபேமஸான ஒரு சாப்பாடு கடை. நாங்கள் நேராக போனோம் என்றால் ரெண்டு பக்கம் பார்த்தோம் என்றால் உடுப்பு கடைகள் வரும் பாருங்க. ஆனால் இங்கே வந்து கூட பைக்குகள் நிற்கிற வழியான ஆக்கள் வந்து பெருசாண்டு இல்லை, எல்லாம் பைக்கில் விட்டுட்டு எல்லாம் வெளியில் போயிட்டோம் ஆக்கள். இது நாங்கள் நேராக பார்த்துக்கொண்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னால் எங்களை ஃபுல்லாகவே வந்து பைக்கில் மட்டும்தான் நிற்கிது. ஆக்கள் அந்த கடைக்காரர் எல்லாரும் வழி தான் நிற்கணும் குறைவு. ஏன்னு பார்த்தோம்னா அங்கால எல்லாம் அந்த பேமெண்ட் கடைகளில் வந்து கூட ஆக்கள் வாங்க போயிட்டோம். இதுக்கு பைக் ஓடுறது தான் பெரிய விஷயம். முதலாவது விஷயம் வந்து இதுக்கு பைக் ஓடுறது, அது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ ப்ரொஃபஷனல் ரைடரோடு தான் போய் கொண்டிருக்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. அதுதான் பயமாகவே இருக்குது. ஓகே, நாங்கள் இப்படி என்ன செய்ய போகிறோம்னா இதால் நேராக போக போகிறோம். இது கஸ்தூரியார் வீதி. எங்களை நாங்கள் திரும்பாமல் நேர மினி பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். மினி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே என்ன மாதிரி இருக்குது அதில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். திருப்பி எடுக்கிறதுக்குள்ளே சரி இன்றைக்கி லைட்டாக முட்டப்பட்டாலும் சோழி முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் முதல்ல ஒரு காணொலி எடுக்காண்டு நாங்கள் வந்த உடனே முதல்ல நாங்கள் பார்த்தது ஆக்சிடென்ட் தான். 2 பேர் ஆக்சிடென்ட் பட்டு இப்போ அதில் போலீஸ் பிரச்சனை எடுத்து கொண்டு இருந்தவ. ஓகே, எங்களை பார்த்தோம்னா எங்களை ஆக்கள் இப்போ இதுக்காக கூட நிற்கணும் பாருங்கள். எங்களை அந்த நல்ல பெரிய பெரிய கடைகள் இருக்குது, டொப்பேஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து கூட ஆக்கள் இங்கே நிற்பினோம் பாருங்கள். எங்களை பழக்கடைகள், எங்களை பழக்கடை செக்ஷன் இருக்குது. இது நாங்கள் நேராக போனோம் என்றால் எங்களை பாருங்கள் எங்களை ஜுவல்லரிகள் வரும். அதை மாதிரி வேறு சின்ன சின்ன உடுப்பு கடைகள், பெரிய உடுப்பு கடைகள்லாம் வரும். பார்த்தீங்கன்னா மேலே ஹாஸ்பிட்டல் பில்டிங், நல்ல பெரிய பில்டிங். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆக்கள் நிற்கணும், நிறைய பேர் நிற்கணும். இதுக்கு கூட அந்த பேமெண்ட் மாதிரி கடைகளும் போட்டு விற்கணும். மற்ற எங்கால பார்த்தோம் என்றால் நர்மதா ஜுவல்லரி, அங்கே அதுக்கு பக்கத்தில் டொப்பேஸ் அதுகள் எல்லாம் கூட ஆக்கள் நிற்கணும். இந்த இசாரா அதெல்லாம் நிறைய ஆக்கள் நிற்கணும். இசாரா அதெல்லாம் நிறைய ஆக்கள். அதில் காட்டுறேன். இதில் வானம் ட்ராஃபிக்காக இருக்குது. உள்ளே போய் வேறு அளவுக்கு ஆக்கலாக இருக்குது பாருங்க. சேல்ஸ் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கள் நிற்கிறேன் பாருங்க. இல்லை வீடியோ எடுக்க முடியலைன்னா ட்ராஃபிக் ஆகிடுது வாகனம். இங்கால பார்த்தோம்னா இசாராவில் வந்து நிறைய ஆக்கள் இருக்கச்சிருக்கோம். ஆக்கள் நிறைய இது நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இங்கால வந்து உடுப்பு கடை குறைவு. இங்கால பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நாங்கள் மிச்சம். இதெல்லாம் சின்ன சின்ன கடைகள் இருக்குது, ஃபேன்சி கடைகள் இருக்குது. அதில் நிறைய ஆக்கள் நிற்கணும். பார்த்தீங்கன்னா க்ரௌட்ண்டா சும்மா க்ரௌட். இந்த யாழ்ப்பாணம் நல்ல ஒரு பெரிய க்ரௌட்டாக தான் இருக்கும். நாங்கள் அங்கால பேமெண்ட் கடைகளும் பார்த்துக்கொள்ளணும். அதில் காட்டிக்கொள்ளையில் அங்கால போய் பார்த்துக்கொள்ளும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து வேம்படி சந்திக்கு வந்துட்டோம். அப்படியே ஹாஸ்பிட்டல்னால் வந்து வேம்படி சந்திக்கு வந்துட்டோம். வேம்படி சந்தியால் எங்கே போக போகிறோம் என்றால் அப்படியே நேராக போக போகிறோம். நேராக வந்து ஏனையன் ரோட்டுக்கு போக போகிறோம்.
ஏன்னு பார்த்தோம்னால் அதில் உஷான்ற ஒரு கடை இருக்குது. அது வந்து நல்ல ஃபேமஸான கடை உண்டு. ஜீன்ஸ் எல்லாம் எடுக்க ஃபேமஸான கடை உண்டு. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி இருக்குது ஏன்டா போன முறை ஒரு வரைக்கும் நல்ல ஆக்கள் ரெண்டவை வேம்படிக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வேணுண்டா வந்து வாங்கிக்கொள்ளாங்க. நிறைய சேல்ஸ்கள் போகிறோம் நினைக்கிறேன். நிறைய ஆக்களுக்கு கொஞ்சம் நிற்கிறவ அது என்ன மாதிரி இருக்குன்றக்கா பார்ப்போம் தான் வந்து நாங்கள் பார்ப்போம் அது என்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ பார்த்தோம்னா இங்கேருந்து பார்க்க அங்கே நிறைய ஆக்கள் இருக்குங்க. ஆட்டோ முன்னுக்கு போகிறதுல தெரியலை. அதில் எட்டி பார்க்க தெரிஞ்சது நிறைய ஆக்கள் நின்றவை. இப்போ பார்ப்போம் பாருங்க ஆக்கள் அப்பா 2 பக்கம் பைக்கு ஆட்டோ எல்லாம் நிப்பாட்டி போட்டு எக்கச்சக்கம் ஆக்கள் நிற்கணும். கடைக்குள்ளே வந்து மேலே 3 ஆக்கள் பாருங்க நிறைய ஆக்கள் நிற்கணும் இல்லை. இப்போ எங்கால பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பைக் தான். அங்கால நேர ஹாஸ்பிட்டல் ஆட்டோக்களும் பைக்கில் நிற்கிது. அது ஒரு பக்கம் நிற்கிது. எங்கால வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அது வந்து STS வைத்தியசாலை ஒன்று இருக்குது. அப்போ அது இந்த ஆக்கள் நிற்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இங்கே வந்துட்டோம். இங்கே திருப்பி கொண்டு ஹாஸ்பிட்டல் ரோட்டில் போக போகிறோம் நாங்கள். இப்போ நாங்கள் பழைய போலீஸ் ஸ்டேஷன் அன்றைக்கி வந்துட்டோம். அதுக்கு அப்படியே வந்து திரும்பி வந்துட்டோம். இப்போ நாங்கள் அப்படியே நேராக பார்க்க வந்து இங்கே அலை பக்கம் இடப்பக்கம் திரும்பினோம் என்றால் பெட்டான்னு சொல்லுவோம். இங்கே யாழ்ப்பாணத்தில் அது கூட அந்த பேமெண்ட் வந்து சொல்லுவோம். அதுக்கு வந்து நிறைய ஆக்கள் நிற்பினோம். அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எங்களை பார்த்தோம்னா இது காகல் சதுர்க்கம். இந்த காகல் சதுர்க்கத்தில் நான் ஒன்று கவனிச்சேன்டா இப்போ புது வருஷத்துக்காண்டி எல்லாம் தோரணங்கள் அதெல்லாம் காட்டி கிடந்தது. அதுக்கு காட்டிக்கொள்ளணும் தான் வந்து நான். இதுக்கே டிராஃபிக் தான் இதுக்கால போய் வர்றேன்டா. இப்போ இந்த மெயின் ரோடுகளுக்கு வந்து கூட டிராஃபிக்காக இருக்குமேண்டா. நிறைய உடுப்புகள் அங்கே கரைய ஆக்கள் எல்லாம் போவினோம். பைக்குகள் ஆட்டோக்கள் அது நிறைய டிராஃபிக்காக இருக்கும். பாருங்க ஃபுல்லாக தோரணம் கட்டியிருக்கு பாருங்க. ஃபுல்லாக வந்து தோரணங்கள் கட்டியிருக்கணும். அது நாளைக்கு சித்திரை வருஷம் இன்றைக்கு இரவைக்கு பிறகு தானே சொல்லியிருந்தவன் 8 மணிக்கு பிறகு அந்த மாதிரி தான் காய்ச்சிருந்தவன். டைம் படிவாக தெரியலை. தெரிஞ்சுக்கொண்டா போட்டுக்கொள்ளுங்க. எங்களை பார்த்திங்கன்னா தோரணங்கள் எல்லாம் கட்டி ரெடியாக இருக்கு நாங்கள் கொண்டாடுறதுக்கு வருஷத்தை. நிறைய வந்து இங்கே காணொலி பார்க்குறாக்களுக்கும் சொல்லிக்கிறோம் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்துட்டோம். இங்கால பார்த்தோம்னால் இங்கால தான் எங்களுக்கு வரப்போகுது அந்த பேமெண்ட் கடைகள். இந்த பேமெண்ட் கடைகளில் வந்து என்ன மாதிரி ஆக்கள் நிற்கணும் அதில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இதோட முடியுது. அங்கால பார்த்தோம்னா சிடி பஸ் ஸ்டாண்ட் வரும். அந்த 2க்கும் இடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கில் நிற்கிது பாருங்கள். இதான் வந்து பேமெண்ட். அப்பா இங்கே கூட சனம் வந்து பாருங்கள். இதில் போட்டு காட்டுறேன். எக்கச்சக்கமாக நிற்கணும் சனம் உள்ள. இதை வந்து உள்ளே போனால் நசிப்பட்டு தான் வரணும். இது நாங்கள் இங்கால பார்த்தோம்னால் இது சிடி பஸ் ஸ்டாண்ட். அப்படியே நாங்கள் இங்கால நேராக பார்த்தோம்னால் இது முனீஸ்வரன் லேன்னு சொல்லுவோம். இந்த முனீஸ்வரன் லேனுக்கு வந்து நாங்கள் போக போகிறோம். இது வந்து இதுக்கே வந்து நிறைய உடுப்பு கடை இதுக்கு இருக்கிற ஃபுல்லாக வந்து நிறைய உடுப்பு கடைகள் தான் இருக்குது. நாங்கள் அதுகளையும் பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரி என்று. என்ன இதுக்கு பைக் ஓடுறதான் சரியான கஷ்டம் என்ன யாரோட உன்னோட தான் முதல் ஒன்று நான் பத்திரமா குடிக்கணும் போனேன் இல்லை இல்லை கடவுளே இங்கே வந்து கற்றுவாங்க தெரியும். அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கொள். ஓகே இங்கால பார்த்தோம்டா இங்கே தான் ஃபுல்லாக உடுப்பு கடைகள் வருது. இந்த கேன் பேக்குகள் உடுப்புகள் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். இதுக்கு நாங்கள் ஏற்கனவே இவர் ஜெஃப்நாதன்ஸோட வீடியோ இருக்க வந்துட்டோம். செல்லம் மாஸ் அதெல்லாம் வருது. 2 செல் மாஸ் இருக்குல்ல என்ன 3 இருக்கும். அப்பா சனமண்டாக்க செக்கம் இருக்க பாருங்கள். இதையே பார்த்து கொண்டு போவோம். வந்து இதுக்கு வந்து நிறைய சேலுகள் எல்லாம் போட்டிருப்பினோம். கூட வந்து இதுக்கு சேலுகள் எக்கச்சக்கமாக போட்டிருப்பினோம். ஏனெண்டா வந்து இப்போ நியூ இயருக்கு தான் கூட அந்த சனங்க உடுப்பு வாங்குறது. ஆடி தள்ளுபடியில் வாங்குற மாதிரி நியூ இயர் டிஸ்கவுண்ட்டில் கூட வாங்குறது. தீபாவளி நியூ இயர் அதற்கு கூட வாங்குறது. அதுக்கு நிறைய சேலுகள் எல்லாம் வந்து எது எடுத்தாலும் 500 ரூபாண்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டிருப்பினோம். அதே மாதிரி 1000 ரூபா ஜீன்ஸ் அது 2 நிறைய போட்டிருப்பினோம். இதுக்கு வாங்குறேன்டா வாங்கிக்கொள்ளலாம். நாங்கள் மலிவா உடைகள் வாங்கிக்கொள்ளலாம். புது இதுகள் எல்லாம் வாங்கலாம். லவ் ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு காத்தினோம். இதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து உடுப்பு கடைகள் அந்த 2 வரையும் ஃபுல்லாகவே உடுப்பு கடைகள் தான். இதுக்கு கவரிங் கடைகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த இப்போ வந்து கவரிங் கடைகளுக்கு போகிறது குறைவாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம் நேரம் எல்லாம் முன்னுக்கெல்லாம் குமிச்சு விட்டு கிடக்கு உடுப்புகள் எல்லாம் பார்த்து வாங்கி கொண்டிருக்கணும் பாருங்கள். இப்படி நாங்கள் இப்படியே நேராக போனோம்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். யாழ்ப்பாணம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். இப்போ எங்கள் எல்லாம் கடை இருக்குது. நான் ஏற்கனவே இதை எடுத்துருந்தேன். நான் செல்ல மாதம் வந்து ஏற்கனவே காணொலி எடுத்துருந்தேன். நான் நேராக போவோம். நாங்கள் எங்களெல்லாம் அந்த நார்மலாக பேமெண்ட் மாதிரி வச்சுக்கணும். நிறைய காசு நிற்கிறோம் பாருங்கள். மற்ற வந்து இதை தாண்டி போனோன்னே நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் அடியில் வந்து பேமெண்ட் கடைகள் வந்து சரியான குறைவு. இங்கால ஏன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஒருக்கா போட்டு தீபாவளிக்கு என்னதுக்குன்னு தெரியல பேமெண்ட் கடைகள் போட்டு வந்து பிரச்சனை நடந்திருந்தது. போலீஸ்காரங்கள் எல்லாம் வந்து காலி பண்ண சொல்லி எல்லாம் பிரச்சனை நடந்திருந்தது. அதால் வந்து போடையில் அப்படியே நாங்கள் இங்கால பார்த்தோம்னால் இங்கால இது வந்து அந்த இந்திய கலாச்சார மண்டபம்
இப்படி இங்கால யாழ்ப்பாணம் புது பஸ் ஸ்டாண்ட் அங்கே கோட்டை இருக்குது. நாங்கள் இங்கே திரும்பி போனோம்னா முத்தவழிக்கு போகலாம். முத்தவழியில் வந்து சரியான க்ரௌடாக இருக்குது. அங்கே போய் என்ன வேண்டு பார்த்துக்கலாம். அங்கே வந்து பேமெண்ட் அதுகள் போட்டிருந்தேன்னு சொன்னவன் நாங்கள் என்ன வேண்டு பார்ப்போம். ஹோட்டல் போட்டு இல்லை போடாத கடையெல்லாம் அங்கால போட்டிருந்தேன்னு சொன்னவன் பார்ப்போம். நாங்கள் மற்ற பார்த்தோம்னா எங்களை வீரசிங்கம் மண்டபத்துலேயும் வந்து அங்கே இது இந்தியன் உடுப்புகள் வந்து இந்த சேல் போகுது. அதில் வந்து நிறைய பேர் இந்த காணொலி எடுத்து போட்டிருந்தவங்க இந்தியன் செலெக்ஷன் புத்தாண்டு ஆடை சிறப்பு தள்ளுபடிண்டு. நாங்கள் இப்போ எங்களை பைக்கை நிப்பாட்டிட்டு போய் பார்ப்போம் உள்ளே என்ன மாதிரி விலைகளில் என்ன உடுப்புகள் எல்லாம் போதுண்டு உள்ளே போய் நடந்து போய் பார்ப்போம். வழிக்கு வந்து நாங்கள் இங்கால பாருங்க இது என்னென்னா ஏதோ கட்டி கொண்டு இருக்கணும். எல்லாம் ஸ்டேஜ் மாதிரி ஏதோ செய்து கொண்டு இருக்கணும். ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுது வருஷத்துக்கு. இங்கால நல்ல உடுப்புகள் எல்லாம் விற்று கொண்டு இருக்கணும். நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்து கொண்டு வருவோம். மரங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் பிரச்சனைக்கு வழிவகுக்கிறீங்களே. ஆனால் அங்கே இல்லை ஸ்டேஜ் போடுறவேண்ணே. இதுக்கு இங்கேயா போடினா ஸ்டேஜ் இங்கே நாங்கள் போடுறாங்களோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். போட்டால் மரத்தில் ரெண்டு பக்கம் மரம் இல்லை. ஓகே நாங்கள் இதால் அப்படியே உள்ளே போய் பார்த்துன்னு போவோம். ஓகே இப்படி நாங்கள் போனோம்னா எங்களை நிறைய உடுப்புகள் எல்லாம் கீழே போட்டு சின்ன பிள்ளை உடுப்புகள் அதெல்லாம் வச்சுக்கணும். பாருங்கள் நிறைய உடுப்புகள் இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தோம்னா சொக்ஸுகள் இங்கால நிறைய சொக்ஸுகள் மற்ற எங்களை சின்ன பிள்ளை உள்ளாடைகள் அதுகள் எல்லாம் இருக்குது. செருப்புகள் எல்லாம் இருக்குது. அங்கே நிறைய இருக்குது. என்ன விலை வரும்ண்ணா செருப்புகள்? 200. எது எடுத்தாலும் 200. எடுத்தாலும் 200. எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? நாளைக்கும் இருப்பீங்க. ஓகே வந்து நாளைக்கும் வந்தால் வந்து நாங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இங்கால பார்த்தோம்னா இங்காலையும் இருக்குது பாருங்கள். இங்கால நிறைய வித்தியாசமான செருப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். நியூ இயருக்கு வந்து நல்ல மலிவாக வாங்கிக்கொள்ளலாம். நிறைய கலரில் நிறைய வித்தியாசமாக இருக்குது. மற்ற உடுப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா செருப்பை போட்டுருக்கா எல்லாம். இங்கால பார்த்தோம்னா சின்ன பிள்ளைன்ற உடுப்புகள் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து சின்ன பிள்ளைன்ற உடுப்பு மற்ற கிளிப் ஐட்டங்கள் பொம்பளை பிள்ளைன்ற கிளிப் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது. நாளைக்கு அங்கே கோயில் அனுப்போம்டா. இதில் பார்த்தோம்னா துணிகள் அந்த பெரிய அந்த உடுப்புகள் தைக்கிறதுக்கு வாங்குகிற துணிகள் அதெல்லாம் இருக்குது. கவுன் துணிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். நியூருக்கு வந்து இங்கே நிறைய கடைகள் போட்டிருக்கணும். வந்து பார்த்துட்டு வாங்கலாம். உள்ள என்ன வேண்டும் நிறைய வந்து பார்த்துட்டு வாங்கலாம். இப்போ இங்கால பார்த்தோம்னா இங்கால கொஞ்சம் கவுனுகள் அதெல்லாம் வச்சுக்கணும். எல்லாமே இந்த நிறைய வந்து உடுப்பு கடைகள் மற்ற இந்த கால் மிதிகள் அந்த போடுற இதுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். துணிகளில் செய்ததான் நினைக்கிறேன். ஓகே எங்களை அப்படியே ஒவ்வொரு டிசைனில் ஒரு விதமாக இருக்குது. ஓகே அப்படியே எங்கால பார்த்தோம்னா பல்புகள் இருக்குது பாருங்கள். பல்ப் ஐட்டங்கள்லாம் இருக்குது. பெரிய பெரிய பல்ப் ஐட்டங்கள் இதில் ஒரண்டியர்கள் இருக்காது. எங்களை உடுப்புகள் ஜீன்ஸுகள் மற்ற ஷர்ட்டுகள் நிறைய இருக்குது. இப்படி நாங்கள் நேராக பார்த்துட்டு போவோம். ஃபுல்லாக வந்து இந்த இதுகள் எல்லாம் வச்சுக்கணும். ஃபேன்சி சாமான்களும் வந்து இருக்குது. நிறைய உடுப்புகள் மட்டும் இல்லை ஃபேன்சி சாமான்களும் இருக்குது. இப்படி நாங்கள் பாருங்கள் நேரங்கால தோடுகள் செயினுகள் அண்ட் எல்லாம் இருக்குது. இதுக்கு நிறைய ஆட்கள் அப்பா இப்படியே பார்த்து கொண்டு போவோம். முதல்ல வந்து வந்திருந்தேன் நான். ஆனால் அது அப்போ வந்து பார்க்க இப்போ வந்து ஆட்கள் வந்து சரியான கூடவாக இருக்கணும். ஃபுல்லாக ரெண்டு பக்கம் வந்து உடுப்புகள் பார்த்து தண்டி கொண்டு சரியான கூடான ஆட்கள் இருக்கணும். ஓகே நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதில் வந்து நாங்கள் இப்போ காணொலியில் காட்டிக்கொள்கிறோம். நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடுப்புகள் வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் இதில் வந்து உடுப்புகள விலைகள் ஒன்றா வந்து கேட்கலாது. ஏனெண்டா இப்போ சரியான வியாபாரம் போய் கொண்டிருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் உடுப்புகள விலை என்ன ஏதாண்டெல்லாம் கேட்கலாது. அதனால் சும்மா மேலோட்டமாக இப்படி தான் இருக்குன்னு காட்டி கொண்டு போகிறோம். நீங்கள் நாளைக்கும் இருக்குமா? நாளைக்கு வந்து நியூ இயரை கொண்டாடிட்டு வெளில வந்து எல்லாம் கைவிசேஷம் எல்லாம் வாங்கிட்டு அந்த கைவிசேஷ காசுகளோடு வந்தால் நீங்கள் தேவையான உடுப்புகளை மலிவா இதாண்டி பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வேறு இன்றைக்கு இப்படியே தான் இதை போட்டிருந்தவ. இந்த பேமெண்ட் கடையில் இப்படியே தான் போட்டிருந்தேன். எங்களை ஃபேன்சி கடையெல்லாம் இருக்குது. எங்களை பார்த்தோம்னா இது இந்த செண்டுகள் அதான் வாசம் அடித்தது. செண்டுகள் அதெல்லாம் வச்சு விற்கணும். இப்போ ஒன்றுக்கும் விலை கேட்கல. அதான் பிரச்சனை. எங்களை ஐஸ்கிரீம் இருக்குது. என்ன மாதிரி குடிப்போமா? எந்த ஐஸ்கிரீம் குடிப்போம்? இதான் அதான் கிட்ட மாதிரி சொக்கு வாங்கி தந்தாச்சே. அது ஒன்றுக்கு 2 வாங்கி தரல. ஒன்று 5 எனக்கு. ஓகே என்ன மாதிரி கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாச்சு. 75 மில்லி சாக் 150 ரூபா. அது பிராண்டுக்கு தான் காசு. 20 ரூபா தொப்பு அப்போ அந்த காலம். அந்த எனக்கு பிடிக்கும் என்னென்னா அந்த பாலில் செய்வாங்க. அங்கே ஐஸ்கிரீம் எங்களை பாலில் செய்வாங்க. அதுதான் பிடிக்கும். அதான் கேட்டிருந்தேனான்னு இல்லை. இது வந்து சாக்லேட் சாக்கல்லோ. ஆனால் இது அந்த கவர் இருக்குது. ஆனால் முந்தி ஒரு சொக்கு வரும் நடுவில் வெளில இது வர அந்த கவர் அதே நல்லா இருக்கும். அந்த கொக்கோ விலையை அதான் நாங்கள் அந்த பால் சாக்லேட் அது இருக்குது. எங்கே இருந்தால் நாங்கள் நல்லூருக்கு குடித்தேன். ஞாபகம் இருக்கேன். நான் அந்த 3 வாங்கி குடித்தேன். இது சாக்லேட் கூட. ஆனால் அது 110 ரூபா கொண்டு இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் மாதிரி தெரியும். இந்த வெக்கைக்கு ஐஸ்கிரீம் குடிக்க நல்லா இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டவசமாக எடுக்கிற மழையும் பெய்யுது. வெக்கையும் குறைவாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு மழை தூர் அதான்டா கூடாது. நினையாண்டு தெரியும். ஆனால் கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த தூரல் மழைக்க நினைஞ்சா கூட வந்து வருத்தம் வரும்.
அது அப்படி நிறைய ஆகலாம் சாமான்கள் பார்த்து வாங்கி கொண்டிருக்கணும் கூட எங்களையும் பார்க்கணும் தனியாக கழிச்சு ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டுருக்குறாங்க சாக்லேட் நம்ம இல்லை ஃபுல்லாக சாக்லேட் சின்ன சின்ன கடைகளும் இருக்குண்ணே இந்த சாரங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களை வச்சு விற்கிறாங்க கடைன்ற விட கடைகள் ஒரு 10 ரூபாய் கொண்டு விற்கிற அப்படி சின்ன சின்ன வியாபாரங்க இந்த பேமெண்ட் மாதிரி ஆனால் வாடகையா இப்போ பெருசான வேற கொஞ்சம் தான் இருக்கு கவர்மெண்ட்டோடைய கொஞ்சம் ஒரு தொகை கூட மாதிரி தான் சொன்னேன் 4 டிஜிட்டில் வாங்கினோம் 1000 ரூபாய்க்கு மேலே இன்னும் ஒரு 9 மணிக்கு மேலேன்னு சொல்லலாம் 5 அது கன்ஃபார்மாக தெரியல அதான் சொல்லலை சரி ஓகே நாங்கள் குடிச்சிட்டாங்க தொடர்ந்து எவ்வளோ நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு போனோம் என்றால் இங்கே எல்லாம் இதுகள் இந்த கடைகள் இருக்குது பானிபூரிகள் மற்ற அந்த சுண்டல்கள் விற்கிற கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே சுண்டல் வண்டில் கடையெல்லாம் இருக்குது சுண்டல் கடையெல்லாம் இருக்குது இப்படியே நாங்கள் நேராக பார்த்தோம்னா வீரசிங்கம் மண்டபம் இங்கே குடிநீர் தண்ணீர் இருக்குது குடிச்சிட்டு போகிறோம்க்கா இந்த கடையில் பானிபூரி அதெல்லாம் இருக்குது அப்படி எங்களை வீரசிங்கம் மண்டபம் இருக்குது வீரசிங்கம் மண்டபத்தில் வந்து நிறைய உடுப்புகள் இந்திய கலெக்ஷன்கள் இருக்குன்னு சொன்னதை நாங்கள் அப்படி அது போக முதல் இங்கால பார்த்தோம்னா அந்த அது இந்த மிச்ச கடைகள் வந்து இங்காலி பக்கமும் இருக்குது பாருங்க இங்காலயம் வந்து நிறைய இதுகள் இருக்குது பாருங்க நிறைய உடுப்புகள் தொங்குது அங்காளி பக்கம் நின்று நாங்கள் இடைக்கால வந்து நாங்கள் நடுவுக்கால இந்தியாவில் தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது இங்காலயம் வந்து நிறைய ஆட்கள் வந்து போட்டிருக்கேன் உடுப்பு கடைகள் கூட வந்துடலாம் சின்ன பிள்ளைண்ட உடுப்பு எல்லாமே தொங்குது இப்போ இதில் வந்து நாங்கள் முதல் கவனிச்சிருந்தாங்க அந்த எது எடுத்தாலும் 100 ரூபா எது எடுத்தாலும் 50 ரூபா அது கிடந்த இல்லை என்ன 500 ரூபா இந்த குட்டி குட்டி உடுப்புகள் 100 ரூபா 150 ரூபா அதெல்லாம் போட்டிருந்தது இது நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போவோம் பாருங்க நேரம் அப்படியே நிறைய துணிகள் இதெல்லாம் இருக்குது ஓகே அப்படி அங்கே பிளாஸ்டிக் பொருட்களும் இருக்குது எது எடுத்தாலும் 100 ரூபா 150 ரூபா 200 ரூபான்னு அடித்து பிளாஸ்டிக் பொருட்களும் இருக்குது 100 150 200 எது எடுத்தாலும் இங்கே ஃபுல்லாக இருக்குது பாருங்க நிறைய ஆக்களுக்கு நிற்கணும் அப்படி அடிச்சு கிளைப்பாங்க பரவாயில்லையோ அப்படி இங்கால பார்த்தோம்னா சின்ன சின்ன உடுப்புகள் மற்ற பாய்ஸ் இந்த டிஷர்ட்டுகள் பேக் ஐட்டங்கள் ஹேண்ட் பேக் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது பாருங்கள் பார்க்கிங்கு காசு இல்லை பார்க்கிங்கு காசு இல்லை இல்லாட்டி 30 ரூபா எடுப்பாங்க இங்கே பார்க்கிங் காசு இல்லை மற்ற இன்னொன்று என்னென்னா இங்கே ட்ரையல் ரூம் இல்லை போட்டு பார்க்கல அது மாற்றுறதும் கஷ்டம் ஏன்னா பில்லு இருந்தால் நாளைக்கு வந்து மாற்றலாம் இல்லாட்டி கஷ்டம் இப்படி நாங்கள் எங்களை பார்த்தோம்னா நாங்கள் எல்லாம் அப்படியே பூக்கடையெல்லாம் இருக்குது பூவாசுகள் கயிறால் சுற்றினது அப்படின்னு நிறைய வித்தியாசம் வச்சுக்கணும் எங்களை எல்லாம் முன்னுக்கெல்லாம் வச்சுக்கணும் நிறைய பூவாசுகள் எல்லாம் இருக்குது அப்படியே எங்களை பார்த்தோம்னா அப்படியே முடியுது இதோட வந்து முடியுது பாருங்கள் இதுக்கு தான் நிறைய ஆக்கள் நிற்கணும் அதால் தான் டவுனுக்கு வந்து ஆக்கள் சரியான குறைவாக இருக்குது அப்படியே நாங்கள் எங்களை பார்த்தோம்னா எங்களை சும்மா சின்ன சின்ன பேமெண்ட் கடை மாதிரி கண்ணாடி அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும் ஓகே இவ்வளோ தான் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் டவுனுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது உடுப்புகளை தான் நாங்கள் மெயினாக பார்த்துனாங்க ஏனென்று பார்த்தோம் என்றால் நியூ இயருக்கு கூட வந்து உடுப்பு வாங்க தான் கூட இருக்கும் கூட்டமாக நிற்கணும் முக்கியமான கடைகள் அதெல்லாம் காட்டிட்டோம் ஓகே நாங்கள் இதோட இந்த காணொலி ட்ரைவ்ஸ் இதெல்லாம் நினைக்கிறேன் வெயிலும் வந்து போகுது எல்லாம் வேர்த்தொழுவது செம்மையாக ஓகே இந்த காணொலி இப்படியே பார்த்துருப்பீங்க ஓகே இந்த காணொலி பார்த்துருப்பீங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் தனுஷ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த காணொலியில் சந்திப்போம் பாய்